ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்கத்து. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது. மண்டேக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுக்கான வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபிளாக் பேட்டர்ன் கன்சிடரேஷன். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது, திருப்பி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த கரெக்ஷன். ஸோ இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த சேனலோட ஹையை பிரேக் பண்ணும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 அப்படின்ற லெவலில் வந்து மறுபடியும் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இந்த பெரிய பெரிய ரெட் கேண்டில் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா மார்க்கெட் செல்லிங் சைடு போகுது அப்படின்றத நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் போடுறாங்க. ஸோ யார் வந்து டவுன் சைடு போயிட வேணாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் டவுன் சைடு போகுதுன்னா எப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக பையிங் சைடு இருக்குது பெட்டர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பெரிய மூவ்மெண்ட்டே ஒன்றுமே கிடையாது. ஸோ போன வாரம் பெரிய ரெட் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா சேனலோட டாப்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த வாரம் வந்து ஒரு சின்ன ஒரு டோஜி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி வந்து ஒரு கிரீன் கேண்டில் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 22,927 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நெக்ஸ்ட் வீக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பை ட்ரெண்ட்ல இருக்கிறது பெட்டர். ஸோ எப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றத நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் பை ட்ரெண்ட்ல இருங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான வீக்லி வியூ. ஸோ வீக்லி வியூ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பை ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். அப்படி இல்லாமல் மறுபடியும் வந்து மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,350 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன ஃபால் இருக்கும். அந்த ஃபாலோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,332. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம். டெய்லியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோட இன்சைடுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் க்ரூசியல் சப்போர்ட். இதை உடச்சதுன்னா திருப்பி வந்து ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த சப்போர்ட்டை உடச்சி வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உடச்ச இடத்துல போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோமோ அதே லெவல் சப்போர்ட்ல போய் திருப்பி வந்து க்ளோஸ் வச்சு இன்னைக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஒருவேளை வந்து மார்க்கெட் மறுபடியும் கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 23,400 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டவுன் ட்ரெண்டாக வந்ததுன்னா அந்த சேனலோட இந்த பாட்டம் வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இன்ட்ராடே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்ப்போம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,666 இன்ட்ராடே லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 22,666 உடைச்சது அப்படின்னா அது கீழே வந்து ஒரு சின்ன ஃபால் கொடுத்து 22,520 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 22,966 அப்படின்ற லெவலில் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் டாப்ல இருக்கு அப்படின்னா 23,096 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன். ஸோ கரெக்ஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த சின்ன கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸு கீழே இப்போ வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி தான் கேண்டில் வச்சிருக்காங்க ஃபோர்வர்ல. ஸோ ஃபோர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் இருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கிரீன் கேண்டில் வந்ததுன்னா திருப்பி வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஒரு மறுபடியும் கரெக்ஷனுக்குள்ள எட்டாச்சு அப்படின்னா திருப்பி வந்து இந்த ஜோன் ஆஃப் கரெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த லெவல் அண்ட் இதோட ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த லெவல். ஸோ இந்த லெவலுக்குள்ள வந்து மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஒரு ரேஞ்சு கன்ட்ராக்ஷன் ஜோன்ல ஒரு கரெக்ஷன் ஜோனாக தான் இருக்கும். ஒருவேளை அதை உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 22,292 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறது பெட்ரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட க்ளோசிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட வீக்லி லெவல் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வீக்லிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ராலிக்கு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு. இப்போ சேனலோட டாப்ல இருந்து தான் இந்த வாரம் ஒரு சின்ன கிரீன் கேண்டில் ஒரு இன்வெர்டர் ஆமர் மாதிரி வச்சிருக்காங்க.
ஸோ அந்த இன்வெர்டர் ஹேமர்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இதில் எல்லாமே நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 48,472 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஆகும். ஸோ அது கீழே இருக்க சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 47,879 அது அடுத்த லெவல் சப்போர்ட் ஆகும். மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த 2 லெவலில் வந்து நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா இந்த 2 லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 49,807 அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 50,153 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த 2 லெவலில் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை இங்கிருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவலில் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த சேனலை வந்து ஒரு வேளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இது வந்து பொசிஷனல் வியூ. ஸோ ஓவராலாக பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இது பிரேக் அவுட் ஆகி திருப்பி இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். சேனலுக்குள்ள மார்க்கெட் வர்ற வரைக்கும், அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சேனலுக்குள்ள இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ள மார்க்கெட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இப்போதைக்கு இருக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் வந்து நம்ம என்னன்னு முடிவு பண்ண முடியும். ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி சேனலோட பாட்டம் வரைக்கும் வரும். ஸோ அப்படி இல்லாமல் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா சேனலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 50,104 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 52,131. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே வந்து ஒரு இன்னர் சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதால ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்றத இந்த வாரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபால் இருக்கும். கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே இருக்கிறதுனால சேனலோட பாட்டம், ஸோ அந்த பாட்டம் விட்டால் மறுபடியும் சேனலோட டாப், இந்த மாதிரி தான் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓவராலாக ஃப்ளாட் பேட்டர்ன் அப்படின்றதுனால ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு திருப்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இப்படி தான் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். லோவர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட்டோட சைட்வேஸ் நீங்கள் வந்து பிரேக் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் கொண்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த சப்போர்ட் உடச்சது அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து ஸோ 72,699 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அதாவது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போட்டு இங்கே வந்து எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அப்படி இல்லாமல் இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டாக மேலே கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து மேலே கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்னு பார்க்கும்போது 76,700 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது 76,000 அப்படின்றது அதுக்கு முன்னாடி இருக்க டார்கெட் ஆகும் மென்ஷன் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் லென்த் தான் கீழே வந்து உங்களுக்கு டார்கெட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் டார்கெட் இருக்குது இங்கே வச்சோம் அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 74,121. ஸோ அதில் 50% டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 74,713. ஸோ இந்த 2 லெவல் டார்கெட் தான் வந்து நெக்ஸ்ட் சென்செக்ஸுக்கு இருக்கும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ரிவர்சல் கொடுத்தாலும் இந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் ட்ராப் பண்ணணும். ஸோ ஃபிப் எக்ஸ்டென்ஷனில் ட்ராப் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் சொன்ன மாதிரி 50% அப்படின்றது 74,663 ஆகும். அதுக்கு அடுத்த லெவல் 73,351 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுதான் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் 2ல வந்து வரைகிறதுக்கான மெத்தடு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து இன்ட்ராடேவும் பொசிஷனல் வைஸ் ட்ரேடிங்கும் நான் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் மார்க்கெட்டில். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பர்சனல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம்.
தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.